Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆரோமா டிவி பார்க்கும் எல்லா நபர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் என்னுடைய வந்தனத்தை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது கர்த்தர் ஊழியக்காரனாக டானியல் ஜோசப் சார் தான் பாஸ்டர். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஊழியம் நல்லபடியாக நடக்கணும்னு நானும் கர்த்தரை வேண்டிக்கிறேன். என் அன்பான கர்த்தருக்குள் இருக்கும் எல்லா கர்த்தர் ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய இனிய நாமத்துல என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். என்னுடைய பேர் சசீந்திரன். என்னுடைய ஊரு கேரளா. என்னுடைய அப்பா அம்மா அவங்கெல்லாம் ஆந்திராக்காரங்க தான். நான் பிறந்தது வளர்ந்தெல்லாம் பாலக்காடு தான். நாங்கள் வீட்டில் தெலுங்கு பேசுவோம். கிட்டத்தட்ட 10 வருஷமா நான் தமிழ்நாட்டு தான் இருந்தேன். அதனால தான் தமிழ் பேசுகிறேன். நான் ஒரு ஊழியத்துக்கு இந்த விசுவாசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கோயில் பூசாரியுடைய மகனாக இருந்தேன். எங்கள் அப்பாவும் எல்லாருமே எங்கள் சகோதரர்கள் எல்லாருமே கோயில் பூசாரிகள் இருந்தாங்க. நான் கர்த்தருக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 1984 எனக்கு ஒரு நோய் வந்துச்சு. யூரின் இன்ஃபெக்ஷன் தான் சொன்னாங்க. அப்படியே எங்கள் வீட்டாருங்கெல்லாம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணாங்களா. அங்கே போய் அட்மிட் பண்ணி எனக்கு தேவையான மருத்துவம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது நாளுக்கு நாள் என்னுடைய உடம்பு பலவீனமாகவே போயிட்டு இருந்துச்சு. என்ன மருத்துவம் செஞ்சு குணமாக மாட்டேங்குது அப்படின்ட்டு எல்லாருமே வருத்தமாக இருந்தாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 10 பேர் குழந்தைங்க. நான் தான் கடைசி பையன். அதனால எல்லாருமே என்ன செல்லமாக தான் நேசிச்சு பாசமாக வச்சாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த நோய் வந்தனால எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் ஆச்சா. என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எல்லாருமே வருத்தமா இருக்கும்போது என்னுடைய 2வது அக்காவுடைய புருஷன் எங்க மாமா, அவரும் ஒரு மருத்துவர் தான், வெட்டினரி டாக்டர். அவர் என்ன சிகிச்சை செஞ்சிருக்கிற டாக்டர்கிட்ட பேசினாங்க. என்ன சார் இவங்களுக்கு எப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்களா. அவங்க சொன்னாங்க, என்ன இதுன்னு புரியல, பார்ப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் எனக்காக அவங்க எல்லாமே இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, மருத்துவம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களா. கடைசியில டாக்டருங்க எல்லாம் சொன்னாங்க, யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பையனுடைய 2 கிட்னி 75% டெட் ஆயிடுச்சு அப்படின்னு கிட்னி ஃபெயிலியர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அதுக்கான மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் உடம்பு பலவீனமாச்சு. யூரின் போறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. அதனால யூரின் போறதுக்கு ஒரு டியூப் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு உடம்பு நாளுக்கு நாள் பலவீனமாச்சா. என்ன ஏதுன்னு மறுபடியும் அவங்க விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ரத்தத்தை கவுண்ட் பண்ணி பார்த்தா ரத்தம் கம்மியா இருக்கு அப்படின்னாங்க. அப்போ கொஞ்சம் ரத்தம் ஏத்துனா பரவாயில்ல அப்படின்ட்டு எங்க 2வது அண்ணனுடைய உடம்புல இருந்து ஒரு போட்டில் ரத்தம் எனக்கு எடுத்து ஏத்தலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ என்னுடைய பிளட்டு கூட செக் பண்ணலாமே அப்படின்ட்டு பிளட் செக்கப்புக்கு அனுப்புனாங்களா. அந்த ரிசல்ட் வந்ததும் எங்க மாமா கிட்ட தான் சொன்னாங்க. மாமா டாக்டர். அவர் என்ன மருத்துவம் பார்த்து டாக்டர் பேசினாங்க. அப்ப டாக்டருங்க சொன்னாங்க, இந்த பையனை காப்பாற்ற நம்மளால முடியாது, இந்த பையனுடைய ரத்தத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாங்க. என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டபோது அவர்கிட்ட தான் சொன்னாங்க, இந்த பையனுக்கு பிளட் கேன்சர் இருக்கு, ரத்த புற்றுநோய் வந்திருக்கு, அதனால இதுக்கு மருந்து இல்லை, நீங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு எங்க மாமா கிட்ட சொன்னாங்களா. எங்க மாமா அங்க அண்ணன் கிட்ட பேசுனாங்க. அப்ப அங்க அண்ணன் கிட்ட என்ன வச்சா என்னாச்சு அப்படின்னாங்களா. இல்லை மச்சான், தம்பியை காப்பாற்ற முடியாது, ஏன்னா அவன் கிட்னி 2 ஃபெயில் ஆச்சு, பரவாயில்ல, அதுக்கு டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்களா. மறுபடியும் ரத்தத்தை ஏற்ற சொன்னீங்களே, ஒரு போட்டில் ரத்தத்தை ஏற்றலான்ட்டு நாமளும் முடிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் இப்ப ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாங்க. அப்ப அங்க அண்ணன் கேட்டாங்க, இல்லை மச்சான் சொல்லுங்க மச்சான், ரொம்ப பயப்படுத்தாதீங்க, என்ன எதுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டாங்களா. அப்பதான் மாமன் சொன்னாங்க, இல்ல இந்த பையனுக்கு ஒரு கொடிய நோய் வந்திருக்கு, அந்த ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் சொல்லுவாங்க, அதனால மருத்துவத்திலே மருந்தே கிடையாது மாப்பிள்ளை அப்படின்ட்டு அவர் சொன்னாங்களா. சரி என்ன பண்றது, அவனுடைய விதி அப்படின்ட்டு எல்லாருமே விதியை சொன்னாங்க. இருந்தாலும் எங்க வீட்டுல எல்லாருமே சாமியாடுறவங்க இருக்காங்க, கோயில் பூசாரிகள் இருக்காங்கல்ல. அப்போ நிறைய சாமிகள் இருக்குன்னா நிறைய வேண்டுதல் சொன்னாங்க. வேண்டுதல் சொல்லிட்டு இருக்கும்போதுதான் என்னுடைய ரத்தத்தை பத்தி விசாரிச்சவங்க என்னுடைய கபம் செக் பண்ணாங்க, சளி செக் பண்ணாங்களா. அப்போ டாக்டருங்க இன்னொரு நோயோடு கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு காசு நோயின்ட்டு டிபி நோயின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. காசு நோய் வந்தாலும்
அன்னைக்கு மருந்தெல்லாம் கிடையாது, டிவி நோய்க்கு மருந்தே இல்லை, இன்ஜெக்ஷன் எல்லாம் கிடையாது. அது ஒரு தொற்று நோய் மாதிரி மற்றவங்களுக்கு கூட பரவும். அதனால எனக்கு டிவி நோய் இருக்குன்னு சொன்னதுனால எல்லாருமே அப்செட் ஆனேன். என்னடா இது ஒரு நோயா வந்து இப்ப நிறைய நோயா இருக்கு, என்ன பண்றது அப்படின்ட்டு எல்லாருமே புலம்பிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எங்களுடைய 2வது அண்ணனுடைய உடம்புல இருந்து ஒரு போட்டு ரத்தத்தை எனக்கு ஏத்துனாங்க. ஏற்றி வீட்டுல இருந்து வந்தவங்கள ரிட்டர்ன் வீட்டுக்கு போனாங்க. நான் வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல 26ஆம் நம்பர் பெட்ல படுத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு 84ல ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமை 2 ஊழியக்காரங்க வந்தாங்க. அவர் வந்து இயேசுவை பத்தி எல்லாருக்கிட்ட சொல்லிட்டு அப்படி எல்லாம் வந்துட்டு கடைசியில என்கிட்ட வந்தாங்க. அப்போ எங்க அம்மாவை பார்த்துட்டு பாக்குறாங்க, என்னது ஒட்ட குச்சாட்டு இருக்க உடம்பு எல்லாமே எலும்பு தோலுமே இருக்கு, பையன் என்ன நோய் அப்படின்னு கேட்டாங்களா. என்ன சார் செய்யறது, என் பையனுக்கு ஒரு நோயா வந்தோம், இப்ப நிறைய நோய் நொடியெல்லாம் இருக்கும், இதை காப்பாத்த யாராலும் இல்லை, கடவுளும் கண்ணை துறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அம்மா புலம்பிட்டு இருந்துச்சா. அப்போ இந்த நோய்க்கு மருந்தாக கண்டுபிடிக்க எந்த டாக்டரும் பிறக்கல அப்படின்னு எங்க அம்மா ரொம்ப வருத்தத்தோட வேதனையோட சொன்னாங்க. அப்போ ஊழிக்காரங்க சொன்னாங்க, இல்லம்மா உங்க பையனுடைய எந்த நோயையும் மாத்தக்கூடிய ஒரு டாக்டர் இருக்காங்க, இந்த டாக்டரை நாங்க அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னாங்க. இது கேட்ட போது எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏங்க அந்த டாக்டர் எங்கெங்கே இருக்காங்க, நேர்ல போய் நமக்கு பார்ப்போமே அப்படின்னு ஊழிக்காரங்கிட்ட கேட்ட போது ஊழிக்காரங்க சொன்னாங்க, இல்லம்மா நாம டாக்டர் போய் பார்க்க வேண்டியது தேவையில்லை, நாம கூப்பிட்டா நம்ம பக்கமே வருவாரு. அதென்ன டாக்டர், அதுக்கு இங்க இருக்க டாக்டர் அம்மா ஆச்சரியமா கேட்டாங்களா. ஊழிகாரங்க சொன்னாங்க, அந்த டாக்டரை பத்தி சொன்னா அது மற்ற யாரும் இல்லைம்மா, நாங்க கும்பிடுற சாமி தான், இயேசு சாமி தான் அப்படின்னாங்க. நாங்க ஒரு கிறிஸ்தவர், நீங்க கிறிஸ்தவரா அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னாங்க. இயேசு சாமி என் பையனை காப்பாற்றணும்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு அம்மா அவங்ககிட்ட கிண்டலா பேசிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து நிறைய 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, நிறைய கை காலெல்லாம் இருக்கு, நிறைய தலைகள் எல்லாம் இருக்கு, அது கையில எல்லாம் நிறைய ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்க, வேலு சூளம் படை அப்படின்னு கம்பு வேலை எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. அவர் இத்தனை கை இருந்து இத்தனை தலைகள் இருந்து என் பையனை காப்பாற்ற முடியல. உங்க இயேசு சாமி வந்து 2 கை 2 காலம் தான் இருக்கு, அந்த 2 கையுமே ஆணியில அரைஞ்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கே தப்பிக்க முடியாம இருக்காங்க, அவர் எப்படி என் பையனை காப்பாற்றோம் அப்படின்ட்டு எங்க அம்மா அவங்கள கிண்டலா தான் பேசிச்சு. ஊழியக்காரங்க சொன்னாங்க, அம்மா இயேசு சாமி சிலுவையில தொங்குது உண்மைதான், ஆனா இன்னைக்கு கூட உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னாங்க. எனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னாங்க அம்மா. அப்ப ஊழியக்காரங்க எங்கிட்ட கேட்டாங்க, என்ன தம்பி பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என் பேர் சசீந்திரன் அப்படின்னு. ஓகே, இந்த அம்மா பேசுனது மலையாளம். நாங்க வந்து கேரளாவில இருந்தாலும் வந்தவங்க ஊழியக்காரங்க மலையாளிங்க தான். அவங்க மலையாளத்துல எங்க அம்மாட்ட பேசும்போதுங்க அம்மா சொன்ன மலையாளத்துல கொஞ்சம் தவறு இருந்துச்சு, தெலுங்கெல்லாம் இருக்கிறனால. அப்போ உண்மையிலே நீங்க கேரளா மலையாளியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்க தெலுங்கு, நான் கேரளாவில் தான் பிறந்தேன், நான் மலையாளி தான், சொல்லுங்க எனக்கு மலையாளம் நல்லா வரும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, சரி தம்பி நீ என்ன பண்ற, இயேசு சாமியோட உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாங்க. அப்ப நான் சிரிச்சுட்டு சொன்னேன், இல்லைங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னாங்க, நான் வந்து கிறிஸ்தவனு கிடையாதுங்க, நாங்க வந்து கோயில்ல பூசாரிங்க, நாங்க இந்து, நாங்க கிறிஸ்தவர் கிடையாது அப்படின்னு. அப்ப சொன்னேன், இல்ல தம்பி இயேசு சாமி வந்து கிறிஸ்துவருக்கு ஒருத்தரா வரல, இயேசு சாமியில யார் நம்புகிறாங்களோ அவருடைய கடவுளா தான் இருக்கிறாரு, நீ இயேசு சாமியில நம்பிக்கை வச்சா கண்டிப்பா உனக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னாங்க. அப்ப நானும் சிரிச்சுட்டு கேட்டேன், ஏங்க எங்க அம்மா சொன்னது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு. ஏன் என்ன சொன்னாங்க, ஏங்க அவரால தப்பிக்க முடியாம 3 ஆணில தொங்கிட்டு இருக்கிறாரு, அவர் எப்படிங்க என்ன காப்பாத்தும் அப்படின்னு. அப்போ ஊழியக்காரன் சொன்ன, இல்ல தம்பி அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு, நீ சொல்றது சிலுவை தொங்கிட்டு இருக்க உருவத்தை தானே, அந்த உருவம் இயேசு சாமி இல்லை அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன், எங்க பக்கத்து வீட்டுல கிறிஸ்தவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாமே இந்த உருவத்துக்கிட்ட தான் மெழுகுவத்தி 10 வருஷத்துக்கு ப்ரேயர் பண்றாங்களே, அவரு செஞ்சு அவங்க இயேசுசாமி இல்லைன்னு அப்புறம் எப்படி அவங்க கும்பிடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஊழியக்காரங்க எங்கிட்ட கேட்டாங்க, இல்ல தம்பி நமக்கு இந்த உலகத்துல வாழ்வு கொடுத்து நம்ம தாய் தகப்பன் தானே. ஆமா. அவரு தானே நம்ம உருவாக்குனாங்க. ஆமா. நம்மளால நம்ம தாய் தகப்பன்னு உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டு. அது எப்படிங்க முடியுங்க அப்படின்னா, இந்த உலகத்தை சமைத்தவர், இந்த வானத்தையும் இந்த சூரியனையும் சந்திரனையும் எல்லா நட்சத்திரங்களையும் உருவாக்கின கடவுளை உருவாக்க மனிதனால் எப்படி தம்பி முடியும் அப்படின்னாங்க. மனிதனா செஞ்சு வச்ச உருவம் கிடையாது சாமி, அது இயேசு சாமி கிடையாது, அது உருவம், அது ஒரு பிளாஸ்டர் பரிசை இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபந்தான், அந்த ரூபத்தை கும்பிட்டுட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது அப்படின்னாங்க.
அப்படின்னா அப்படின்னா அந்த உருவம் அது வந்து ஒரு சிலை. சிலை வந்து சாமி கிடையாது. ஏங்க அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஏங்க அவங்க எல்லாம் ஏசாமி கும்பிடுறாங்கண்ணே? அப்போ அவங்க கிறிஸ்துவங்க தானே, அப்புறம் என்ன அவங்க தெரியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்ல தம்பி, உண்மையிலே இயேசுசாமி எதுக்கு வந்தான்னு கூட தெரியாம நிறைய கிறிஸ்தவங்கள் இருக்காங்க அப்படிங்க. அப்ப நான் கேட்டேன், ஆமா இயேசுசாமி அப்ப எதுக்குதான் வந்தாங்க, நீங்க என்னதான் சொல்ல விரும்புறீங்களேன்னு கேட்டேன். உனக்கு கேட்க விருப்பமானு கேட்டாங்க. நானும் சொன்னேன், ரொம்ப நாளா யாரும் பேச்சு மூச்செல்லாம் இல்லாம இருக்கேன். இந்த டிபி நோய் வந்ததுனால வீட்டுல இருந்து யாராவது வந்தா கூட 10 நிமிஷம் கூட என்கிட்ட பேசுனது கிடையாது. நீங்க நல்லா அன்பா பேசுனீங்கல்ல, நான் கேட்க தயாரா இருக்க, சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசலாம்ல, அதுதான் தான் நான் நினைச்சேன். அந்த ஊழிக்காரங்க என்னுடைய விருப்பத்தை பத்தி புரிஞ்சதுனால இயேசுசாமி பத்தி சொல்லலான்ட்டு அவங்களும் முடிவுக்கு எடுத்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இயேசுசாமி ஏன் எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்துல, பைபிள்ல 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல இப்படி சொல்லுது, கடவுளை தெரிந்து கொள்வதற்காக நமக்கு புத்திய தாரத்தான் இயேசுசாமி வந்திருக்காங்கன்ட்டு அந்த பைபிளை படிச்சு சொன்னாங்க. அப்போ என்ன புத்தி? உண்மையான தேவனை தெரிவிக்கிற புத்தியா? உண்மையான தேவனா பொய்யான தேவன் இருக்கா அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. இருக்கு தம்பி, பொய்யான தேவன் தான். அவன் வந்து திருடன் வர்றது அழிக்கவும் திருடுவும் தான் வரான். ஆனா நான் வந்தது உங்களுக்கு உயிர் தரத்தான் சொல்லி இயேசுசாமி சொன்னாங்க. உண்மையிலே நமக்காக உயிர் கொடுக்க வந்தவர் இயேசு. அது யோவான் சுவார்த்தையில 10ஆம் அதிகாரத்துல இருக்கு அப்படின்ட்டு அவங்க எனக்கு வாசிச்சு கொடுத்தாங்க. நான் எல்லாம் படிச்ச கேட்டேன். ஓகே, அப்ப இயேசுசாமி நல்லவர் தானே, அப்புறம் ஏன் எதுக்காக அவர் நீங்க சிலுவில அடிச்சீங்கன்னு கேட்டேன். இல்ல, கிறிஸ்தவர் கிடையாது, சிலுவில அறிந்தது யூதர்கள். அன்றைய காலத்துல வசனத்துக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த யூதர்கிட்ட தப்பான வாழ்க்கை நீங்க சொல்லி கொடுத்த விஷயத்தை பத்தி அவங்க சொன்னாங்க. இப்படிதான் இயேசுசாமி மேல் நம்பிக்கை வைக்கணும், இயேசுசாமி எப்படி கும்பிடணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த சொல்லி கொடுத்ததுனால எனக்கும் புரிஞ்சு போச்சு, இப்படிதான் இயேசுவை பத்தி சொல்லியிருக்காங்களா, சரி அப்படின்னா இயேசுசாமிய எப்படி கும்பிடணும், இயேசுசாமி யாரு, என்ன, எதுக்கு வந்தாங்க அப்படின்னு நானும் நிறைய கேள்விகளை கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, தம்பி இயேசுசாமி வந்து மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கத்தான் வந்திருக்காங்க. இவங்க மனிதன் எல்லாருமே பாவம் செஞ்சு கடவுள்ல இருந்து விலகி இருக்காங்க, கடவுளோட சேர்த்து வைக்கத்தான் இயேசுசாமி வந்தாங்க. அப்படின்னா மனிதன் எல்லாருமே பாவம் செஞ்சாங்கல்ல. சரி, என்னதான் பாவம் செஞ்சாங்க? நான் எதுவும் பாவம் செய்யல, நான் ஒரு கோயில் பூசாரியோட மகனா இருக்கேன், நான் எந்த தப்புத்தானும் பண்ண கிடையாது, நான் எந்த பாவத்தையும் செய்யல அப்படின்ட்டு நான் உண்மையை சொல்லிட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ சொல்றது உண்மைதான், அப்படி இருக்கட்டும், நீ பாவி இல்லைன்னு நீ சொல்ற, பைபிள் வசனம் சொல்றது எல்லாருமே பாவம் செஞ்சு கடவுள்ல இருந்து விலகி இருக்காங்கல்ல, மனிதர் எல்லாருமே விலகிட்டு நீ மட்டும் எப்படி விலக முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், நான் என்னத்த பாவத்தை செஞ்சேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்காரங்க 3 கேள்வி கேட்டாங்க. அந்த ஒன்னாவது கேள்வி அவங்க கேட்டது, நீ ஒரு ஒரு நாளைக்கு சிந்தனை செய்யறீல, அந்த சிந்தனை எல்லா சிந்தனையுமே நல்ல சிந்தனையா, பாவமான சிந்தனை உனக்கு வராது அப்படின்னு கேட்டாங்க. ஒன்னாவது வராது அப்படிதான் கேட்டாங்க. நான் சொன்ன சிந்தனைகளே ஒருவேளை பாவம் வரலாம் அப்படின்னு. சரி, நீ பேசுற பேச்சுல எல்லாமே நல்லதான் பேசுறியா, தப்பான வார்த்தை வாயில வராது அப்படின்னு கேட்டாங்க. பாவம் வந்தா தப்பான வார்த்தையை பேசுவேன் அப்படின்னு. சரி, மூணாவது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய செயல்கள் எல்லாமே நல்லதா, தவறான செயல்கள் நீ செய்யலையா அப்படின்னு கேட்டாங்க. கிரிகள் செய்யறதுல நானும் யோசிச்சு பார்த்தேன். ஏங்க அப்படிலாம் கேட்டேன் எப்படின்னா, நானும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு கேட்டேன். இல்ல தம்பி, நான் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, இருக்கா இல்லையா? ஆமாங்க அப்படின்னா. இப்ப எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் யோசனை பண்ணேன், எவ்வளவு ஆச்சு? அவங்கதான் சொன்னாங்க, ஸ்தோத்திரம், பாரு தம்பி, மனசா வாச்சா கர்மலான்ட்டு இருக்குல்ல, உன்னுடைய மனசுலயும் உன்னுடைய வார்த்தையிலையும் உன்னுடைய கிரியையிலையும் 3 பாவத்தை செஞ்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 3 பாவம்னா ஒரு மாசத்துக்கு 30 பாவம் ஆச்சு. ஆமா ஆமா, அப்படின்னா 365 ஒரு வருஷம் இருக்குல்ல, அதுல 3 வச்சு கால்குலேஷன் பண்ண எவ்வளவு வரும்னு தெரியுமான்னு கேட்டேன். ஏங்க அப்படிலாம் கேட்டு எப்படிங்க, நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு கணக்கு வராது அப்படின்னு. அப்ப அந்த பாஸ்டருங்க சிரிச்சுட்டு சொன்னாங்க, 1080 பாவமாச்சு அப்படின்னா. அப்படின்னா ஒரு வருஷத்துலயே நான் 1080 பாவத்தை செஞ்சுட்டு பாவியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓகே, நான் சொன்னேன், சரி
2000 சிந்தி இருக்குல்ல, 2000 சிந்தனையில ஒரு சிந்தனை பாவம் சிந்தனை, 999 நல்ல சிந்தனை தானுங்க. அப்புறம் என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்ல தம்பி, 2 லிட்டர் பால் வாங்கிட்டு டீ போடலான்னு போனோம், ஒரு சொட்டு சீமெண்ணை விட்டான்னு வச்சுங்க, இல்ல ஒரு சொட்டு சைனைடு விட்டுன்னு வச்சுக்க, அந்த பால் நம்மளால குடிக்க முடியுமா? அது தீட்பட்டுருமில்ல அப்படின்னா. ஆமாங்க. அது மாதிரிதான் மனிதனுடைய ஒரு பாவம் எல்லாத்துக்கும் சமந்தான். மனிதனுடைய எல்லா கிரியைகளும் வசனப்படி ரத்த கரை உருண்டா ஒரு துணிக்கு சமம் அப்படின்னாங்க. எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கொடுக்கத்தான் இயேசு சாமி சிலுவையில் இருந்தாங்க. இயேசுடைய ரத்தம் சகல பாவத்தையும் போக்கி உன்னை என்னையும் கடவுள் காப்பாற்றும், நம்மளை சுத்தம் பண்ணும். அந்த இயேசு சாமியோட ரத்தத்துல நம்புறவனை ஒருபோதும் கடவுள் கைவிடாது. அந்த பாவத்திலே நீ வந்தா உன்னுடைய பாவம் எல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி. அப்புறம் இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க பைபிள் படிச்சோம், பைபிள் சொல்லி இருக்குது, கோணனாலவே நேராக்கத்தான் யோவா வந்தான். யோவா வந்து கோணனாலவே நேராக்க வந்தவனால, அந்த கோணனாலவே நேராக்க வருகிற நான் வந்து கடவுள் கிடையாது, என் பின்னால வர்றாரு, அவரு தான் கடவுள், அவரு தான் இயேசுசாமி, அவரு தான் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீக்கு வர்ற ஆடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அந்த ஆடுதான் இயேசுசாமி அப்படின்னாங்க. ஓகே, அந்த இயேசுசாமி என்னை காப்பாத்தணும்னு நீங்க சொல்றீங்களா? உனக்கு ஏசாமி நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா உன்னை ஏசாமி காப்பாற்றும். இல்ல ஏசாமி நிறைய மெத்தவங்களை யாராவது காப்பாத்தி இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீ பைபிள் படிச்சிருக்கியாங்க? இல்லைங்க, எனக்கு பைபிள் வராது, பைபிள் கதையாவது கேட்டிருக்கேன், நம்மள ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்னா. உண்மையை சொன்னேன். அப்பதான் அந்த ஊழியக்காரன் சொன்னாங்க, இயேசுசாமி தொட்டவரைய, இயேசுசாமியுடைய உடம்பு தொட்டவரைய, ஏன் அவரோட நிழல் தொட்டவர் கூட குணமாகி இருக்காங்கன்ட்டு இயேசுசாமி பத்தி நிறைய செஞ்ச அற்புதத்தை எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில எங்கிட்ட கேட்டாங்க, இப்ப உனக்கு இயேசுசாமி மேல நம்பிக்கை வந்துச்சோ அப்படின்னாங்க. நான் பண்ண இல்லைங்க அப்படின்னு. ஏன், என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. ஏங்க நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. என்னப்பா அப்படின்னாங்க. ஏங்க நீங்க எல்லாம் சொன்னீங்க, உங்க சாமி பத்தி நீங்க நிறைய நல்ல விஷயம் சொன்னீங்க, உண்மைதான் இருக்கட்டும், இருந்தாலும் பொய் சொல்லலான்னு நம்புற மாதிரி சொல்லணும் இல்லை அப்படின்னு. என்னப்பா நாங்க போய் சொன்னோம் அப்படின்னு. இல்லைங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டு 4 நாள் கல்லறைக்குள்ள வச்சுட்டு அவர் பேரு சொல்லி அவர் அவங்க வெளியில வந்தாங்க சொன்னீங்களே, ஆமா, அது உண்மையா? அதான் நீங்க சும்மா கதை விடுறீங்களான்னு கேட்டேன். இல்லப்பா, அதெல்லாம் கதையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பைபிள் இருக்கிற வசனம், அது ஏசாமி செஞ்ச கிரியைகள். அந்த பையனுடைய பேரு தான் லாசர் அப்படின்னு இந்த வேதாமகத்துல பைபிள்ல படிச்சிருக்குது, எழுதி இருக்குது அப்படின்னாங்க. இந்த புஸ்தகமான சத்திய வேத புஸ்தகத்துல எல்லாமே இருக்குது. இந்த வேதாகமம் படிச்சு பார்த்தா தெரியும். இந்த வேதாகமத்தை பத்தி பைபிளை பத்தி சொன்னாங்க. இந்த பைபிள்ல இன்னைக்கு நடக்கிறதும் இனி நடக்க போறதுமான எல்லாமே எழுதி வச்சிருக்கிற ஒரு புஸ்தகம் தான் இந்த பைபிள் அப்படின்னு பைபிளை பத்தி சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஏசு சாமி என்னை காப்பாத்து நீங்க சொல்றீங்க, எனக்கு என்னமோ நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படின்னு நானும் சொன்னேன். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து தாடி வச்சிருந்தாரு, இன்னொருத்தர் கிளீன் ஷேவிங்கா இருந்தாரு. கிளீன் ஷேவிங்கா இருந்த ஊழியக்காரர் தான் எங்கிட்ட இயேசுவை பத்தி நிறைய பேசினாங்க. ஆனா தாடிக்காரர் அதிகமா பேசணும் இல்லை, சும்மா உதட மட்டும் அசைஞ்சுட்டே இருந்துச்சு. நான் கூட நினைச்சேன், என்னமோ பூமர் சாப்பிட்றாங்களோ, பப்ளிக்கு சாப்பிட்றாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இல்லைன்ட்டு பின்னதான் தெரிஞ்சிச்சு. அந்த கிளீன் ஷேவிங்ல ஊழியக்காரர் எங்கிட்ட இயேசுவை பத்தி சொல்லும் போது இந்த தாடிக்காரர் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தாங்களா. அந்த கடைசியில இந்த இயேசு சாமியை பத்தி சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை வரல. அப்படி ஏன் நம்பிக்கை வரலன்னா லாசரை பத்தி சொன்னதுனாலதான் சொன்னேன். அப்ப சொன்னாங்க, இல்ல தம்பி, இயேசு சாமி செஞ்ச காரியத்துல எல்லாம் இந்த சத்திய வேத புஸ்தகத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்களுடைய புஸ்தகம் சத்திய வேத புஸ்தகம் தான் அப்படின்னு நானும் என் புஸ்தகத்தை பத்தி என்ன சொன்னேன். அப்படியே பேச்சுவார்த்தையில ரொம்ப கடுப்பாயிட்டேன்னு வச்சுக்கலேன். தாடிக்காரன் என்ன ஒண்ணுக்கு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு குழம்பி வச்சுட்டார். அப்புறம் எனக்கு அவர் மேல ரொம்ப ஆத்திரம், கோபம் எல்லாம் வந்துச்சு. கடைசியில 1 மணி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 12 மணி 11 மணிக்கு வந்தவங்க 1 மணி வரைக்கும் எங்கிட்ட பேசினாங்க. கடைசியில அவங்க கிளம்புறான்ட்டு போகும்போது தாடிக்கார, சரி தம்பி, நாங்க இயேசு பத்தி சொன்னோம், உனக்கு பிடிக்கலன்னு விடு, ஆனா உண்மையான கடவுள் இயேசு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க பேசும்போது எல்லாமே என்னுடைய இதயத்துல இயேசு சாமி தான் கடவுள்னு என் மனசு சொல்லிச்சு, என் இதயம் சொல்லிச்சு. ஆனா நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, அந்த தாடிக்காரர்கிட்ட பேசவே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி போங்க, கிளம்பிட்டா போட்டா அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு.
அப்போ கிளீன் ஷேவிங்ல பாஸ்டர் வந்தாங்க. எப்ப நாங்க கிளம்பிட்டா அப்படின்னாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு அவங்க காது என் பக்கத்துல இருந்தாங்க. நான் என்னால எந்திரிக்க முடியாம உடம்பு பேரலஸ் ஆயிருச்சா, காது என் செவிக்கு வாய்கிட்ட கொண்டு வந்தாங்க. நான் அவருக்கு காதுல சொன்னேன், ஏங்க ப்ரேயர் பண்ணும் போது எனக்காக கூட ஜெபிக்கணும் என்ன அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அந்த ஜாடிக்காரர்கிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் வரல. ஏன்னா அவங்க கேள்வி மேல கேள்வி என்ன கடுப்பேற்றிட்டாங்க. அதனால அவர்கிட்ட நான் பேச விரும்பல. ஆனா கிளீன் ஷேவிங்ல பார்த்து எப்பவுமே நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசுனாங்களா, என்னை தொட்டெல்லாம் பேசினாங்க, ரொம்ப பாசமா இருந்தாங்க. ஆனா தாடிக்காரர் அவரை விட பாசமானவர், அது எனக்கு தெரியாம போச்சு. அது பிற்பாடுதான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப நான் இந்த கிளீன் ஷேவிங் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அப்படி சொன்ன போதுமே இந்த கிளீன் ஷேவிங்ல பாஸ்டர் தாடிக்காரர் பாஸ்டர் கிட்ட சொல்றாப்புல, ஏங்க சார் இந்த பையன் சர்ச்சுக்கு வந்து ப்ரேயர் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு. எனக்கு இந்த பாஸ்டர் மேல இந்த அன்னைக்கு பாஸ்டர்னு நமக்கு தெரியாது இல்ல, இந்த ஊழியக்காரமே எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏங்க அவர்கிட்ட ஏங்க சொல்ல போனீங்கன்ற எண்ணத்தில் நான் அவரை பார்த்தேன். ஆனா தாடிக்காரர் இது பார்த்துட்டு என் பக்கம் வந்தாங்க. இல்ல தம்பி, உனக்கு ப்ரேயர் பண்ற விருப்பமா இருந்தா நாங்க ப்ரேயர் பண்ண நாங்க விருப்பமா இருக்கோம், ஏசாமி உன்னை காப்பாத்தோம் அப்படின்ட்டு மறுபடி இயேசுவை பத்தி தாடிக்காரர் தான் பேசினாங்க. அவரு வந்து சொன்னாங்க, இல்ல தம்பி நாங்க ப்ரேயர் பண்ணோம் உன்னை கருத்துல காப்பாத்தணும், உனக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னாங்க. அப்போ அப்படின்னு தான் நான் சும்மா ஒரு சத்தத்தை தான் போட்டாங்க. எனக்கு அவர்கிட்ட பேசுறது பிடிக்கல உண்மையிலே. ஆனா நான் ப்ரேயர் பண்ண சொன்னது இந்த கிளீன் ஷேவிங் பாஸ்டர் கிட்ட. ஆனா தாடிக்காரர் தான் எனக்கா ப்ரேயர் பண்றதுக்கு வந்தாங்களா. அப்ப எனக்குன்னு அவர் மேல ரொம்ப கோபமா இருக்கேன், கேள்வி மேல கேட்டதுனால. தாடிக்காரர் சொன்னாரு, இல்ல தம்பி நாங்க சாமி கும்பிட்டு உனக்காக ப்ரேயர் பண்ணா கர்த்தர் உன்னை காப்பாத்தணும் உனக்கு நம்பிக்கை வந்துச்சா அப்படின்னு. சரி, நாங்க ப்ரேயர் பண்ணி கடவுள் உன்னை காப்பாத்தினா நீ கடவுளுக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த கிளீன் ஷேவிங்ல பாஸ்டர் நான் பார்த்தேன். அவரு நான் இந்த ஊருக்காரன்னு இல்ல மாதிரி திரும்பி நின்றுட்டாங்க. அப்ப தாடிக்காரு கேட்டாங்க, இல்லப்பா நான் தானே கேள்வி கேட்டேன், ஏன் அவருக்கு பாக்குறேன் அப்படின்னு. இல்ல அவருதான் சொன்னாங்க, எல்லாமே சௌஜன்யமா எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பாங்க, ரெச்சிப்பும் ஃப்ரீ, இந்த எல்லா குணமாக்கணும் எல்லாமே ஃப்ரீயா தான், நோய் நட ஃப்ரீயா குணமாக்கலாம்னு சொன்னீங்க, நீங்க என்ன கொடுப்பீங்க கேக்குறீங்கல்ல, அதனாலதான் பாக்குறேன். இல்ல நமக்கு யாராவது ஏதாவது உதவி செஞ்சா நாமளும் செய்வோம்ல, அதான் கேக்குறேன். சரி அப்படின்னா, என்ன கொடுக்க போறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு வந்து நாங்க வந்து 10 பேர் குழந்தைங்க, நான் தான் கடைசி பையன். எங்க பெரிய அண்ணா குருவாயூர்ல ஒரு நேர்த்திக்கடன் வச்ச பேரிச்சாம்பளத்துல எடை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. 2வது அண்ணா வந்து சபரிமலையில பாலக்காடுல இருந்து பத்தனந்திட்ட வரைக்கும் நடந்தே செஞ்சு சபரிமலையில போய் மலை ஏறலான்னு அவரு வேண்டுதல் செஞ்சிருக்காங்க. 3வது அண்ணா வந்து பழனி மலையில வந்து தலை மொட்டை அடிச்சுட்டு சந்தனத்தை எல்லாம் பூசிட்டு அந்த கோயிலுக்கு சுத்தியுமே அங்க பிரதிஷ்டனை பண்ணலாம் அப்படின்ட்டு 3 தாட்டி, ஒரு தாட்டி கிடையாது 3 தாட்டி அந்த கோயில அங்க பிரதிஷ்டனை பண்ண வைக்கிறேன். பண்ணலாம் இல்ல, அவரா பண்ணல மாட்டாரு, என்ன மொட்டை அடிச்சு என்னதான் அங்க பிரச்சனை பண்ணுவாரு. அப்படிங்கிற ஒரு நேரத்துக்காரன எங்க 3வது அண்ணன் செஞ்சிருக்காங்க. அக்காங்கெல்லாம் நிறைய மத்த என்னென்னமோ சாமிக்கெல்லாம் ஆடெல்லாம் கொடுக்குறான்னா கடா வெட்டுறான்னா சொல்லியிருக்காங்க. சரி அவர்தான் என்னை காப்பாத்தல, அந்த சாமிங்களை இருந்து காப்பாத்தல, இல்ல உங்க சாமி ஏசு என்னை காப்பாத்துறதுனா என்னுடைய வெயிட்டுக்கு தகுந்தபடி நான் மெழுகுபத்தி எடை போடுறேன் அப்படின்னு. அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, பரவாயில்ல நல்லா தான் சொல்றேன், அப்படித்தான் இருக்கணும், ஆனா உன்னுடைய மெழுகுபத்தி ஏசு சாமிக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. ஏங்க அப்படின்னா, ஏப்பா இந்த சூரியனையும் வானத்தையும் நட்சத்திரையும் சந்திரனையும் எல்லாத்தையும் உருவாக்கின கடவுளுக்கு எதுக்குதான் மெழுகுபத்தி அப்படின்னாங்க. அப்புறம் ஏன் அப்படின்னா, இயேசுசாமி சொன்னாரு நானே ஒளின்னு சொல்லியிருக்காரு, அவரே ஒளியா இருக்கும் போது நாம எதுக்கு இயேசுசாமிக்கு மெழுகுபத்தி பத்த வைக்கணும், வேற ஏதாவது கொடுக்குறியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பாருங்க எனக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை தானே, ஆமா திங்கட்கிழமை எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, கழுத்திலேயோ கை தண்டையிலையோ எனக்கு டயாலிசிஸ் மிஷின் வைக்கணும், சின்னது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், என்னுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தை மாத்திட்டு புதுசா 5 லிட்டர் பிளட்டுக்கு ரத்தத்துக்கான ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த ரத்தத்தை எல்லாம் ஏத்த போறாங்க, டயாலிசிஸ் பண்ண போறாங்க, இருக்கிற ரத்தத்தை மாத்திட்டு புது ரத்தம் ஏத்த போறாங்க, அப்படி ரொம்ப செலவு ஆகும் இல்ல, ஆப்ரேஷன் பண்ணாமல ரத்தத்தை மாத்தாமல உங்க ஏசு என்னை காப்பாத்துறாருதான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை வாங்கி தரேனே அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்கார தாடிக்கார சொல்றாரு, உன் பணமும் ஏசு சாமிக்கு வேண்டாம், எனக்குன்னா இவர் மேல ரொம்ப கோபமாச்சு, ஏங்க நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு. ஐயோ எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம்ப்பா அப்படின்னா. மறுபடியும் யாருக்கு தான் வேணும்,
இயேசு சாமிக்கு தான் வேணும். சரி என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க. அப்போ சொன்னாங்க, கையில விலவிடுப்பான ஒண்ணு இருக்கு கொடுப்பியா அப்படின்னா. நான் நினைச்சா என்னுடைய கையில இருக்க மோதிரத்தான் கேட்கறாங்களோ அப்படின்னு. நான் சொன்னேன் மோதிரம் இருந்துச்சுங்க, இப்ப இல்ல, அது வீட்டுல இருக்கு அப்படின்னு. இல்லப்பா கையில இருக்கிறதுன்னா மோதிரத்தை கேட்கல, அப்புறம் உன் இதயத்தை இயேசு சாமிக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் நான் பெருமூச்சு விட்டேன். அப்படின்னு பெருமூச்சு விட்டு கேட்டேன், ஏங்க இதயம் ஒண்ணுதானே இருக்கு, அது கொடுத்தா நான் என்னங்க பண்ணுவேன்? கிட்னியானா 2 இருக்குது, அது ஒண்ணு வேணும்னா கொடுத்தா ஒண்ணுல பொழைச்சிக்கலாம்னு கேள்விப்பட்டிருக்கேன், இதயத்தை கொடுத்தா நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப தாடிக்காரர் சொன்னாரு, இன்னும் இதயத்தை வெட்டி எடுத்து கொடுக்க சொல்லல, அப்புறம் இயேசு சாமிக்கு இதயத்துல இடம் கொடுக்கணும். நான் கேட்டேன் எப்படிங்க அப்படின்னா. அப்ப அவர் வந்து யோவான் சுவார்த்தையில 1ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை எனக்கு படிச்சு படிச்சு எனக்கு படிச்சு கொடுத்தாங்க. அந்த வசனம், இயேசு சாமி மேல யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவருக்கு தேவகுமாரனாக அவரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ரோமருக்கு எழுதிய நிருபத்துல 10வது அதிகாரத்துல 9 10 வசனத்தை சொல்லுது, இயேசு சாமியை இதயத்தை ஏற்றுக்கொண்டு வாயினால நீ அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய், அப்போ நீ கடவுளுடைய பையனாக மாறும் அப்படின்னாங்க. அப்படியா? அப்ப நான் கேட்டேன், ஏங்க என் கழுத்துல சிலுவை கட்ட வேண்டாமான்னு கேட்டேன். வேண்டாம். என்னுடைய பேரு மாத்தணுமான்னு கேட்டேன். அதுவும் வேண்டாம் அப்படின்னு. சரி நான் மதத்தை மாறணுமான்னு கேட்டேன். அதுவும் வேண்டாங்க. ஏங்க சும்மா இயேசு சாமியே இதயத்துல நம்பினா மட்டும் போதுமா அப்படின்னா. போதும் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, எந்த செலவும் இல்லைல்ல. அப்ப நான் சொன்னேன், ஏங்க இதையும் மட்டும் கொடுக்க நான் விரும்பல, உங்க சாமி இயேசு சாமி என்னை காப்பாத்துறான்னா என் உடம்பு பூராம கொடுக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு. இப்படி நான் சொன்ன போது அந்த ஊழியக்காரங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க 2 பேரும் கையை கொடுத்துட்டு பிரைஸ் தி லார்ட்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த எங்க அம்மாவுக்கு கோபம் எல்லாம் வந்துச்சு. அவன் ரொம்ப ஆத்திரத்துல சொல்லுச்சு, ஏடா அவங்க என்னடா சொல்றாங்க, நீ என்னடா சொல்ற அப்படின்ட்டு எங்க அம்மா என் மேல கோபமா பேசுவோம். எங்க வீட்டுல நாங்க தெலுங்கு தான் பேசுவோம். அப்போ மலையாளத்துல தான் ஊழியக்காரன்ட்டு பேசிட்டு இருந்தானா, திடீர்னு எங்க அம்மா எங்கிட்ட தெலுங்குல பேசு, இயேசு சாமி நம்ம சாமி கிடையாதுடா, இயேசு சாமி வந்து கிறிஸ்துவனுடைய சாமி, நீ கிறிஸ்துவுக்குள்ள போனா நமக்கு நம்ம சாதி சனம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அதனால அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏங்க சாதி சனத்தை பத்தி பேசுற டைம் ஆயிட்டு, நான் வந்து சாக போற டைம்ல சாதி சனத்தை பத்தி என்னங்க பேசுறீங்க? சாதி சனம் என்ன காப்பாத்தாது இல்ல, கடவுளும் எல்லா கடவுளும் நம்மளை கைவிட்டாங்க, இயேசு சாமி தான் காப்பாத்துன்னு இவரு சொல்றாரு. இயேசு சாமியில நம்பிக்கை வச்சு என்ன தவறு? இங்க பாருங்க, எக்ஸ்ரே எடுத்தாலும் ஸ்கேனிங் பண்ணாலும் யாரும் புரிய போறது இல்லை, இதயத்துல ஏசு இருக்கா இல்லைன்னு யாருக்கு தெரியாது. பேர் மாத்தினாலும் கழுத்துல சிலுவை கட்டினாலும் நம்ம மதம் மாறினாலும் எல்லாம் சொல்லுவாங்க, சரி இவன் கிறிஸ்துவன். இவங்கதான் சொல்றாங்களே பேரு மாற வேண்டாம், கழுத்துல சிலுவை கட்ட வேண்டாம், அப்புறம் என்ன இதயத்துல ஏசு சாமிக்கு அப்புறம் என்னமாச்சு அப்படின்னு கேட்டேன். அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சாங்களா, ஓகே ஓகே அப்படின்னா பரவாயில்ல அப்படின்ட்டு எங்க அம்மா சொல்லிச்சு, ஏங்க நானா பையனுக்கு ஒரு தடங்களா நிக்கல, அவனுடைய கடைசி ஆசை அப்படி என்ன நடக்கட்டும் அப்படின்னு எங்க அம்மா பிரார்த்தனைக்கு ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, ப்ரே பண்ண சொன்னாங்க. ஏன்னா என்னுடைய கடைசி ஆசை, ஏன்னா எங்க அம்மாவுக்கு தெரியும், டாக்டருங்க சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணுனா ஒரு 6 மாசம் நீண்டு கிடைக்கும், இல்லைன்னா 2 வாரத்துக்குள்ள நான் செத்து போயிடுவேன்ட்டு டாக்டருங்களை சொல்லியிருக்காங்க. இனி நான் இவங்க ப்ரேயர் பண்ணாம நான் செத்துச்சுன்னா எங்க அம்மா வந்து எல்லா சர்ச்சுக்கெல்லாம் போய் மெழுகுவர்த்தி பத்த வைக்க வேண்டிய நிலைமை வரும் இல்லை, அது வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அம்மா என்னுடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப ஊழியக்காரங்க எங்க அம்மாவுடைய அனுமதியோட எனக்காக ப்ரேயர் பண்ணலான்ட்டு சொன்னாங்க. தம்பி நமக்கு ப்ரேயர் பண்ணிக்கலாமா, ஜபிக்கலாமா அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏங்க இது கோயிலு கிடையாது, இது சர்ச்சு கிடையாது, இது ஹாஸ்பிட்டலுங்க அப்படின்னு. அப்போ இந்த தாடிக்கார சொல்றாரு, இருப்பா எங்க சாமி வந்து இயேசு சாமி வந்து ஒரு சிலுவைக்குள்ளேயே ஒரு சர்ச்சுக்குள்ளேயே இருக்கிறவர் கிடையாது, அப்புறம் அவருடைய நாமத்துல 2 3 பேர் எங்க ப்ரேயர் பண்றாங்களோ அவருக்கு சமீப வருவாரு. அப்படியா? அப்போ இயேசு சாமி இங்க இருக்கோ அப்படின்னு. இருக்குப்பா, நீ நம்பினா நீ அந்த நம்பிக்கை உனக்கு வீண் போகாது, கர்த்தர் மேல நம்பிக்கை வை, நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது அப்படின்னாங்க, முடிவுண்டு அப்படின்னாங்க. சரி அப்படின்னா ப்ரேயர் பண்ணுங்கன்ட்ட அந்த ஊழியக்காரங்க எனக்காக கொஞ்ச நேரம் அன்னி பாஷையில ஜெபிச்சதுக்கு அப்புறம் மலையாளத்துல ஜெபிச்சாங்க. ஜெபிச்சதுக்கு அப்புறம் அவங்க எனக்கு ஒரு நியூ டெஸ்டமென்ட் ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்து ஒரு லெகு பத்திரிகை கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி நாங்க செய்ய வேண்டிய நாங்க செஞ்சோம், கடவுளை செய்ய வேண்டிய கடவுள் செய்வாரு, நீ கடவுள்கிட்ட சொல்லி இருக்கிறல்ல
அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழிக்காரங்க போயிட்டாங்க. ஆனா அந்த ஊழிக்காரன் எனக்காக ப்ரேயர் பண்ணதான் அந்த தாடிக்காரர் தான். நான் அவர் மேல கோபமா இருந்தா கூட அவர் தான் எனக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்தார். நான் என் கண்ணால பார்த்தேன். நான் அவர் மேல கோபமா பேசும்போது கூட அவர் என்கிட்ட பாசமா தான் இருந்தாருன்ட்டு எனக்கு அப்ப நான் முதல்ல நினைச்சேன் அந்த கிளீன் ஷேவிங்ல பாஸ்டர் மட்டும் நல்ல நல்ல பாசமானவர் நினைச்சேன். ஆனா அதை விட ரொம்ப பாசமா இருக்காரு அந்த தாடிக்காரரு. எனக்காக அழுதான் ஜெபிச்சாங்க. இந்த இயேசு சாமி என்னுடைய சகோதரனை நீ காப்பாத்தும் ஐயா அப்படின்னு ஜெபிச்சாங்க. நான் பார்த்தேன், நான் நம்ம பிளாக்கா இருக்கோம்ல, கருப்பா இருக்கோம்ல, அந்த ஊழிக்காக 2 பேரும் நல்ல சிகப்பானவங்க. அவங்க சொல்றாங்க எங்க சகோதரனை நீ காப்பாத்தணும். நான் கேட்டேன் எப்படிதான் நான் கருகரேன்னு இருக்கு, அவரு நல்ல வெள்ளையா இருக்காங்க, நான் எப்படி உங்களுக்கு சகோதரன் நானே, இவர் எதுக்காக எனக்காக அழுகிறாரு அப்படின்னு நான் தான் புலம்பிட்டேன். ஆனா அவர் எனக்காக அழுத போது என் உடம்பு சிலிச்சுட்டான். என் உடம்புல ஒரு குளிர் வந்துச்சு. திடீர்னு என்னாச்சுன்னா என் உடம்புல இருந்த பயங்கரமா எரிச்சல் இருந்துச்சு. அந்த எரிச்சல் எல்லாம் செகண்ட் நொடியில அந்த நொடியிலே என்னை உடம்பு விட்டு மாறுச்சு. என் உடம்புக்கெல்லாம் ரொம்ப வெளம் கிடைச்சிச்சு, ரொம்ப ஆரோக்கியம் வந்துச்சு. நான் என் உடம்பை செக் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவர் ப்ரேயர் முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் நாங்க வரோம் தம்பி அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்களா, நானும் அவருடைய அட்ரஸும் கேட்கல, அவர் எங்க இருக்கானே தெரியாது, இப்ப கூட தெரியாதுங்க. ஆனா அந்த ஊழிக்காரங்க எனக்காக ஜெபிச்சுட்டு போனேன். அன்னைக்கு ராத்திரியில என் உடம்புல பலவீனமான உடம்பெல்லாம் பலம் ஆரம்பிச்சா. நான் என் உடம்பு செக் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரேயர் பண்ணது எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க எப்படி முடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணுங்க, உண்மையான தேவன் இயேசுன்னு எனக்கும் என்னுடைய எதிர்த்து வந்துச்சு. நானும் அப்போ குதிச்சு எந்திக்கல, அப்படியே படுத்துட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. எனக்கு தேவையான மருந்து மாத்திரையில அம்மா கொடுத்தாங்க. நர்ஸுங்க எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. எங்க அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தூங்க போற டைம்ல எங்க கோயில் இருந்து எங்க சர்ச், எங்களுக்கு கோயில் இருக்கு, எங்க வீட்லயே சாமியாடுங்க இருக்க, எங்களுக்கு கோயில் எல்லாம் இருக்கு. எங்க கோயில் இருந்து கொஞ்சம் விபூதி கொண்டு வந்திருக்க. அந்த விபூதி எல்லாம் எப்பவுமே ஒரு கொஞ்சம் எடுத்து என் நெத்தியில வச்சா கொஞ்சம் என் வாயில போட்டு கொடுப்பாங்க எங்க அம்மா. அன்னைக்கு கூட அது மாதிரி எடுத்தாங்களா. அப்ப நான் சொன்னேன், ஏமேமா நேடு நான் ஒன்று அப்படின்னு தெலுங்குல நான் எங்க வீட்டுல பேசணும், அம்மா கிட்ட பேசினேன். அம்மா சொன்னாங்க, ஏன்டா என்னாச்சு அப்படின்னு. இல்லம்மா, நான் இன்னைக்கு இயேசு சாமியில நம்பிக்கை வச்சு இயேசு சாமியில ப்ரே பண்ண போறேன், ஜபிக்க போறேன் அப்படின்னு. சரி, உன்னுடைய விருப்பம் அப்படின்னு ஆகட்டும் அப்படின்ட்டு அவங்க அம்மா எடுத்தாச்சு இல்ல அப்படின்ட்டு அந்த விபூதியை எங்க அம்மா நெத்தியில வச்சுட்டு கொஞ்சோண்டு இருந்து அங்க அம்மா வாயில் போட்டாங்க. போட்டு எங்க குலசாமிகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவருடைய எல்லா பேரையும் சொல்லி ஜெபிச்சுட்டு கடைசியில எங்க அம்மா இப்படி சொல்லிச்சு, இயேசு சாமி என் பையனை காப்பாத்து சாமி அப்படின்ட்டு. அப்போ நான் சிரிச்சேன். அப்ப எங்க அம்மா கேட்டேன், ஏமரா நீ ஜிக்கே போயிருந்தா அவ்வேவோ ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சு. எங்க வீட்டுல பேசுறது எங்க அம்மா அதிகமா ஃப்ளூவெண்டா பேசுறது தெலுங்கு தான். எங்ககிட்ட எல்லாம் தெலுங்கு தான் பேசுவாங்க. ஏன்டா எனக்கு என்ன வெக்கம் வந்துச்சோ அப்படின்னு. இல்லம்மா, இயேசு சாமின்னு ப்ரேயர் பண்ணும்போது அவங்க ப்ரேயர் பண்ணாங்கல்ல, அன்னி பாஷை சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணத்தானே இயேசு சாமி கேட்கும் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு. எனக்கு தான் வராது, என்ன பண்றதுன்னு. சரி, அப்போ இருந்தாலும் நான் தான், எனக்கு தானே கடவுளுக்கு விடுதலை கிடைக்கணும். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ப்ரேயர் பண்ணலாம் தெரியாது. நான் இப்படி சொன்னேன், ஐயா இயேசுசாமி, உன்னுடைய 2 பேர் வந்தாங்க, உன்னுடைய விசுவாசிகளா ஊழிக்காரங்களா 2 பேர் வந்தாங்க. அவர் உங்களை பத்தி சொன்னாங்க, எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. உடம்புல இருந்த அந்த புகைச்சல் எல்லாம் அந்த எரிச்சல் எல்லாம் மாறி இருக்குங்க, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இப்ப கூட நான் இப்படி நோயாளியே படுத்துட்டு இருக்கேன், யூரி போறது கூட டியூப் போட்டு வச்சிருக்கோம், எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க ஐசாமி அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப உங்ககிட்ட பேசுற மாதிரி தான். இப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன், அப்புறம் வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆனா ஒண்ணுங்க, ஏசு சாமி என்னை இப்படி காப்பாத்துச்சுன்னா நான் இது எல்லாருக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டேன். 6 மாசமா நல்லா தூங்காது இருந்தேன்னா அன்னைக்கு ராத்திரி நல்லா செம தூக்கங்க. ஆனா அந்த தூக்கத்துல ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, அன்னைக்கு நைட்டு யாரும் நடந்து போனா, இரும்புனா ரொம்ப திடீர்னு எனக்கு தெரியும். அப்ப கூட நான் ஒரு நோயாளியத்தான் படுத்துட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்படி படுத்திட்டு இருக்க டைம்ல என்னோட 26ஆம் நம்பர் பெட்டோடைய கால் பக்கம் ஒரு ஒளி நான் பார்த்தேன். என்ன இங்க ஒழிக்குது அப்படின்னு அந்த ஒளியை நான் உத்து பார்த்தேன்னா, அந்த ஒளியை உத்து பார்த்த போது அந்த ஒளி பயங்கரமான பிரகாசமா மாறிட்டு.
அந்த பிரகாசம் வந்து பயங்கரமாச்சு, பயங்கரமான பிரகாசம். ஒரு பெருசா, பயங்கர பெருசான ஒரு பிரகாசம். நான் அந்த பிரகாசத்தை உத்து பார்த்தேன். ஆனா 10,000 சூரியன் நின்னா கூட இந்த பிரகாசத்தோட ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு பிரகாசங்க. ஆனா அந்த பிரகாசத்தை பார்த்து கூட என் கண்ணுக்கு எந்த கூசும் வரல. நான் இந்த பிரகாசத்தை என்னடா இப்படி ஒரு பிரகாசம் அப்படின்னு அந்த ஒளியை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒளிக்குள்ள என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறார். நான் உத்து பார்த்தேன். அவருடைய தலைமுடி, தாடி, மீசை எல்லாமே வெள்ளை மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பிரகாசத்துக்குள்ள பிரகாசமான ஒருத்தரை நான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஊழிக்காரங்க சொன்னாங்க, உன்னுடைய மெழுகுவர்த்தியை இயேசுசாமிக்கு வேண்டாம், எங்க இயேசுசாமிய ஒளியா இருக்காரு அப்படின்னு. ஓ, ஒருவேளை இதுதான் இயேசுசாமியோ அப்படின்ட்டு நான் வந்து இப்படி என் மனசுல சொன்னேன். அப்போ இயேசுசாமி இப்படி சிரிச்சுட்டு தலையாட்டினாங்க. இயேசுசாமியா இருந்தா ஆணி பழுந்தெடுத்து தழும்பு இருக்குமே கைவெளியில அப்படின்ட்டு நான் என் மனசுல சொன்னேன். அந்த 2 கையுமே தூக்கி எனக்கு காமிச்சாங்க. அந்த ஒளியான இயேசுசாமியுடைய கையில அந்த ஆணிப்பாடு எடுத்த அந்த தழும்பை நான் பார்த்தேன். இயேசுசாமின்னு கன்ஃபார்ம் ஆச்சுங்க. என்னுடைய உடம்பு ஒன்னாவது பேரலஸா இருக்குல்ல, அந்த ஒண்ணு கூட கனமா அப்படி ஆயிடுச்சு. நான் பாட்டு அழுதுகிட்டு இருந்தேன். கண்ணுலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒண்ணு நான் இதயத்துல இப்படி சொன்னேன், ஐயா இயேசுசாமி, நீங்களா இருந்தா என்ன இந்த மரணம் கிடைக்கிறது என்னை எந்திரிக்க வைங்க அப்படின்னு நான் மனசுல சொன்னேன். நான் சொன்ன போதுமே ஒரு அடி முன்னாடி வந்து எங்க அம்மா எப்பவுமே எனக்கு எந்திரிக்கணும்னு சொன்னேன். என்னுடைய கழுத்துக்குள்ளார கையை விட்டுட்டு இன்னொரு கையில பிடிச்ச என்ன எந்திரிச்சு உட்கார வைப்பாரு. எங்க அம்மா எப்படி என்ன எந்திரிக்க உட்கார வைக்குமோ அதே மாதிரி என் கழுத்து கூட கையை விட்டு என் கையை பிடிச்சு மெதுவா எந்திரிக்க நிக்க வச்சிட்டாங்க. எங்க அம்மா என்னை எந்திரிச்சு உட்காரத்தான் வைப்பாரு. ஆனா ஏசு என்னை எந்திரிச்சு நிக்க வச்சார். 6 மாசமா எந்திரிச்சு நிக்காத இருந்தேன்னா அன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு நிக்கிறேன். நின்னதுமே யூரின் போறதுக்கு போட்டிருந்த அந்த டியூபு தனியா கலந்து கீழே வந்துருச்சு. நான் கண்ணு திறந்து பாக்குறேன், ஒளியான யாருமே காணும். நான் பாக்குறது நிறைய நோயாளிகள்லாம் படுத்துட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலா இருக்காங்க, பேனெல்லாம் சுத்துது. நான் அந்த கிளாக்ல பார்த்த ராத்திரி 2 மணி ஆச்சு. ஒளியாறவனை பார்க்கல. எனக்கு அப்படி நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு யூரின் பாஸ் பண்ணணும்னு வந்துச்சா, நான் நடந்து போய் யூரின் பாஸ் பண்ணேன். 6 மாசமா நடக்க முடியாது, நான் நடந்து போய் யூரின் பாஸ் பண்ணேன். யூரின் பாஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது என் மனசுல நான் நினைக்கிறேன், ஒருவேளை நான் செத்து போயிட்டு என்னுடைய ஆவிதான் இது செய்தோ அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னு 26 நம்பர் பெட்டோடைய அந்த கர்ட்டனை மாத்திட்டு என்னுடைய டெட் பாடி இருக்கான்னு பார்த்தேன். என்னோட சவம் அங்க இல்லை. அப்ப நான் உயிரோடு தான் இருக்கிறேனோ அப்படின்ட்டு மறுபடியும் எனக்கு சந்தேகம். என்னுடைய வலது கையால என்னோட இடது தொடையில நான் கிள்ளி பார்த்தேன். நோய் எனக்கு வலிக்குது, சொப்பனம் கிடையாது, உண்மைதான். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நான் நடந்துட்டு அங்க ஒரு ஆள் படுத்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் தான் ஆச்சு அவருடைய குழந்தைக்கு உடம்பு சில வந்தாங்களா. அந்த ஐயாவை நான் தொட்டேன். ஏன் தொட்டேன்னு கேட்டேன்னா, நான் உயிரோடு இருக்கிறான்னா தொட முடியும், ஆவியில நான் தொட முடியாது பாருங்க. அப்படின்ட்டு நான் உயிரோடு இருக்குமா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் அவரை தொட்டேன். நான் அவர் தொட்டமே அவர் எந்திரிச்சிட்டாங்க. என்னம்மா அப்படின்ட்டு. அவருடைய வைஃப் தான் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் அவங்க எந்திரிச்சாங்க. என்னம்மா அப்படிதான் எந்திரிச்சிட்டாங்களா. நான் நிக்கிறேன். ஏப்பா என்னாச்சு அப்படின்னு. ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு நான் சிரிச்சேன். ஏண்டா ராத்திரி 2 மணிக்கு என்ன கூப்பிட்டு சிரிக்கிறியா, உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கேன். இல்லைங்க, நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் உங்களுக்கு தொட்டேன். நான் இப்படி தலை செஞ்சுட்டு தான் கேட்டேன், ஏங்க நான் உயிரோடு இருக்கிறேன்னு இல்லைன்னு தெரியல, அதனாலதான் தொட்டேன்னு தலை செஞ்சுனேன். அவர் 2 கையாலும் தலை செஞ்சுட்டு எங்கிட்ட கேட்கிறாரு, ஏண்டா இது என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலா அப்படின்னு கேட்டு. ஏங்க இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு கேட்கறாங்க அப்படின்னு. ஏண்டா நீ எங்கிட்ட பேசுறே இல்லை. ஆமா. நானும் உங்ககிட்ட பேசுறேன் இல்லை. ஆமா. உயிரோடு இருந்தா தானே பேச முடியும். ஆனா போட நீ வேற சனியை முடிச்சவனே அப்படின்ட்டு அவர் மறுபடியும் படுத்துட்டாரு. ஆனா நான் 6 மாசமா எந்திரிச்சு நடக்க முடியாதான்னு அவருக்கு தெரியாது பாருங்க. நான் சாரி அப்படின்னேன், உன்னோட சாரு குப்பை தொட்டில போடு அப்படின்ட்டு மறுபடியும் அவர் பாட்டு தூங்கிட்டாரு. நான் ரிட்டர்ன் வந்தேன். எங்க அம்மாவை எழுப்பலான்னு பார்த்தேன், வேண்டாம் அம்மாவை தூங்கிட்டோன்னு விட்டேன். விடிய காலை 5 மணிக்கு சைக்கிள்ல டீ கொண்டு வர்றாரு. அப்ப 2 டம்ளர்ல ஒரு டீ நான் வாங்கினேன். எப்பவுமே எனக்கு வந்து எங்க அம்மா 1 டம்ளர் டீ வாங்கிட்டு டபரா செட்டில் டீல கொஞ்சம் டீ எனக்கு கொடுத்துட்டு மற்ற டீ அம்மா கொடுப்பாங்க. மறுபடியும் அம்மா வெளியே போய் டீ சாப்பிடுவாங்களா. அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த கிட்னி கம்ப்ளைண்ட் ஆனதுதான் 1 டம்ளர் தண்ணி தான் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா 2 டீ வாங்கிட்டு 1 நான் முதல்ல ஆத்தி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா எழுப்பினேன், ஏம்மா
లేండి ఇక్కడ ఛాయ్ వచ్చింది அப்படின்னு. ஏமிரா தலைவர் ஆயிப்பேந்துறேன் அப்படின்னாங்க. ஏன்டா விடிஞ்சு போச்சோ அப்படின்னா. ஆமா விடியும் கலந்தாச்சு ஏன் அப்படின்னா. டீயை வாங்கிட்டு எங்க அம்மா ஆத்திட்டு இருக்கும்போது நான் கட்டில இருந்து காலாட்டிட்டு இருந்தேன். அந்த என்னோட காலை ஆடுற மாதிரியே என்னோட யூரின் போடுறது டியூப் போடுறதுல அதுவும் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. எங்க அம்மா டியூப் ஆடுறத பார்த்து என் காலையை பார்த்துட்டு என்னை பார்த்து இப்படி விரல என் மேல நீட்டினாங்க. என்ன கேட்டீங்கன்னா நீதானா எனக்கு டீ கொடுத்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அந்த விரல்ல எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் கட்டில இருந்து குதிச்சு எந்திரிச்சு கீழே நின்னேன், உட்கார்ந்தேன், எந்திரிச்சேன், டான்ஸ் எல்லாம் ஆடுனேன். இங்க பாருமா எனக்கு எந்த நோய் இல்லை, ஏன் என்னாச்சு அப்படின்னு. நான் சொன்னேன், நேற்று ஊழிக்காரங்க வந்தாங்கல்ல, அவர் வந்து சொன்ன இயேசுசாமி நேற்று நைட்டு இங்க வந்துச்சு, அவர் ஒளியானவரை, அந்த ஒளியில இருந்து என்கிட்ட பேசினாரு, நீ தான் எனக்கு கழுத்துல கைவிட்டு என்னை எழுப்பவில்லை, அதே மாதிரி என்னை எழுந்துச்சு நிக்க வச்சுட்டாரு. கண்ணு திறந்து பார்த்தேன், யாருமே காணாமா, இயேசுசாமி தான் உண்மையான கடவுளை, இனிமே நான் இயேசு சாமி மேலதான் நம்பிக்கை வைப்பேன், என்னுடைய சாமி இயேசு அப்படின்ட்டு நான் சொன்னேன். அம்மா சொல்லு, இப்ப அப்படி சொல்லாதடா, ஏன்னா இயேசு சாமி உன்னுடைய சாமி கிடையாதுடா, அப்புறம் நம்ம சாமி அப்படின்ச்சு. அப்ப நான் சொன்னது இயேசு என்னுடையன்ட்ட, எங்க அம்மா சொல்லி உன்னுடைய சாமி கிடையாதுடா நம்ம சாமி. ஏன்னா இயேசு சாமி எங்க அம்மாவுக்கு நம்பிக்கை வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணுங்க, என்னை உயிரோடு பார்த்ததுனாலே, இந்த குணமானதுனாலே அம்மாவுக்கு சந்தோஷம் வந்தா கூட அம்மா 2 கையில நெஞ்சில் அடிச்சு கதறிட்டு, ஐயா சாமி இயேசு என்னை மன்னிச்சிரு ஐயா அப்படின்ட்டு சத்தமா அழுதுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஊழிக்காரங்க எங்கிட்ட இயேசு சாமி சொல்லிட்டு அவங்க போனாங்கல்ல, அவங்க போனதுக்கு அப்புறம் கிறிஸ்துவை பற்றி இயேசுசாமி பத்தில தப்பான வார்த்தைகளை எங்க அம்மா சொல்லியிருக்கு. அந்த ஞாபகம் வந்ததுனால நான் இந்த அளவுக்கு இயேசுசாமி பத்தி கிறிஸ்துவை பத்தி தப்பா பேசிட்டு கூட என் மகனை காப்பாத்துனீங்களே ஏசப்பா அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்தை எங்க அம்மா அழுதாங்க. இங்க அம்மா அழுது போது மற்ற நோயாளிகள்கிட்ட வந்தவங்க இருக்காங்களா, அவங்க எல்லாம் பரிமாறுவர்களுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்களா, அவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்தாங்க. எங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னாங்க, இல்லைம்மா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாமளும் இந்த உலகத்தை விட்டு போய்த்தானே ஆகணும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னு, நான் செத்து போயிட்டு எங்க அம்மா என்னுடைய மூக்குல பஞ்சு வச்சுதான் அழுகுறாங்களோ அப்படின்ட்டு அவங்களும் நினைச்சிருக்காங்க. அப்ப எங்க அம்மா சொல்லி, ஏங்க என்னங்க நீங்க சொல்றீங்க, என் பையனுக்கு எதிரில் நிக்கிற பாருங்க அப்படின்னா. ஆமா அவன் தான் நிக்கிறாப்புல, இல்ல பெட்ல பார்த்தா நான் இல்ல, நான் இவரோட ஆளோட ஆளா சேர்ந்து நின்றுட்டு இருந்தேன். ஆமா உனக்கு என்னாச்சு தம்பி அப்படின்னு அவங்க எங்கிட்ட கேட்டாங்க வந்தவங்க. நான் சொல்ல விரும்பினேன், எங்க அம்மா சொல்லிச்சு, வேண்டாம் நீ சொல்ல வேண்டாம் நான் சொல்றேன் அப்படின்ச்சு. எங்க அம்மா சொல்லிச்சு, உண்மையான ஒரு கடவுள் இருந்தா, ஜீவனோட ஒரு தேவனா இருந்தா அது இயேசுசாமி மட்டும்தான். அந்த இயேசுசாமி தான் இன்னையிலிருந்து எனக்கும் என் பையனுக்கும், எங்க சாமி எங்க குலசாமி இன்னையிலிருந்து இயேசுசாமி அப்படின்ட்டு அறிக்கிட்டு எங்க அம்மா சொல்லிச்சு. ஆனா உண்மையான கடவுள் இயேசுன்னு என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சேன். என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட இந்த டிவி மூலமா உங்ககிட்ட ஆரோமா டிவி மூலமா உங்ககிட்ட நான் பகிர்ந்து பேசிட்டு இருக்கேன். உண்மையான ஒரு கடவுள் இருந்தா அது இயேசு மட்டும்தான். அந்த இயேசு சாமி இல்லாம வேற யாரையும் காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்துல ஒரே ஒரு சாமி, அது இயேசு சாமி மட்டும்தான். அந்த இயேசு சாமி மேல நம்பிக்கை வைங்க. அந்த இயேசு சாமி நமக்கு நோய் நொடியிலிருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லை, அவர் வந்து நமக்கு வந்து மறுபடியும் பரலோகம் கிடைக்கணும்னா பரலோகத்துல வாசல கடவுள் தான், நான் தான் வாசல்ட்டு இயேசு சாமி சொல்லியிருக்காங்க. பரலோகம் பெற்றுக்கொள்ளணும்னா கண்டிப்பாவே நான் உண்மையான கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சா கண்டிப்பா கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு மேல் நம்பிக்கை வைங்க, இயேசு உங்களை காப்பாற்றும். உங்களையும் உங்க குடும்பத்தாரையே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடிகிற ஒரே ஒரு கடவுள்னா அது இயேசு சாமி மட்டும்தான் சொல்லிட்டு, நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பாஸ்டர் ஐயாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடவுளுக்கு எல்லாரையுமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை காப்பாற்றுறேன். Lord Jesus, hallelujah, hallelujah, hallelujah. நமக்கு ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னை காப்பாற்றின கடவுள், என் கேள்விக்காரான ஆரோமா டிவியில கேட்டுக்கிட்டு இருக்கிற, என்னுடைய சாட்சி கேட்டுட்டு இருக்கிற எல்லா நபர்களையும் காப்பாற்ற கடவுள் போதுமானவர். யாராவது நோய் நொடியால வருத்தப்பட்டு இருக்கீங்களா, உங்களையும் இயேசு சாமி காப்பாற்றுவாங்க. எதுக்கு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, இந்த நோய் நொடியில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் கர்த்தருடைய நாமத்தில் அவருக்காக பிரேயர் பண்ணிக்கிறேன், ஜெபிக்கிறேன்.
ஏவரையும் கருத்து காப்பாற்றுவாராக. இயேசு சாமியில நம்பிக்கை இல்லாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே இயேசு சாமியில நம்பிக்கை வரவும் நித்திய ஜீவனை அவர் பெற்றுக்கொள்ளவும் கடவுள் அவருக்கு கிருபை செய்வாராக. இந்த ஆரோம டிவியுடைய ஊழியக்காரனான கர்த்ததாசன் டானின் ஜோசப் சாருக்காகவும் அந்த பாஸ்டருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அந்த அவரையும் கர்த்தர் மிகவும் நன்றாக ஆசைப்பாராக. எல்லாருமே கர்த்தர் ஆசைப்பாராக. கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் ജപം കേളും നല്ല തകപ്പനെ. ആമേൻ. ഓർമ്മയുടെ മനോരഥത്തിൽ മായാത്ത ഓർമ്മയ്ക്കായി അരോമ മാട്രിമോണിയിൽ നിന്നും ജീവിത പങ്കാളിയെ കണ്ടെത്തൂ. നിങ്ങൾ ഒരു ക്രിസ്തീയ ജീവിത പങ്കാളിയെ അന്വേഷിക്കുകയാണോ? അതോ മക്കൾക്ക് അനുയോജ്യമായ ഒരു തക്ക തുണയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന വ്യക്തിയാണോ? എങ്കിൽ അരോമ മാട്രിമോണി നിങ്ങൾക്ക് വേണ്ടിയാണ്. ഇന്നു തന്നെ സൗജന്യമായി രജിസ്റ്റർ ചെയ്യൂ. അരോമ മാട്രിമോണിയുടെ പ്രത്യേകതകൾ: രജിസ്ട്രേഷൻ തികച്ചും സൗജന്യം. ലോകത്തെവിടെയുമുള്ള അനുയോജ്യമായ ക്രിസ്തീയ ജീവിത പങ്കാളിയെ തിരഞ്ഞെടുക്കാം. വിവാഹം നടക്കുന്നതുവരെ സർവീസ് ലഭിക്കുന്നു. ഏറ്റവും ചെറിയ പാക്കേജുകളും തിരഞ്ഞെടുക്കാം. അരോമ മാട്രിമോണി നിങ്ങൾക്കായി ഒരുക്കുന്നു വിവാഹം പരമാനന്ദം. ഇമെയിൽ aroma matrimony2020@gmail.com.